ஆட்டம் ஆடி போட்டீங்க ஆட்டம். அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டீங்க. என்னையே இந்த வீட்டில் கொத்தடிமை மாதிரி இல்லடி நடத்துனீங்க, கொத்தடிமை. இன்னைக்கு தெரியுதா நான் யாருன்னு? இருக்க இடம் இல்லாமல் ரோட வீதி வீதியாக அலைஞ்சிட்டு இருக்கீங்க தானே. இந்த நிலமையில உங்களை பார்க்கணும்னு தாண்டி ஆசைப்பட்டேன். எப்படியோ நான் நினச்சது நடந்துருச்சு. இனி இந்த வீட்டில் ஏன் ராஜ்யம் தான். அடியே நிம்மி, என்னத்தை பார்த்துக்கிட்டு கிடக்கவ? ஏண்டி நிம்மி, இம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி நிக்கிறியே. சரியான ஆளுதாண்டி நின்று. யோ கொஞ்சம் பொறுமையாக பேசியா, யார் கதையிலேருந்து விழுந்துட போகுது. நான் ஒன்றும் வேணும்னேலாம் பண்ணலை. நான் பாலில் கலந்தது அந்த உமாருக்கும் முல்லைக்கும்காக. கடைசியில் தேவையில்லாமல் இந்த அம்மா குடிச்சு போச்சு. நானே ஏதோ ஆயிடுமோன்னு பயந்து போயிட்டேன்னா பார்த்துக்கேன். சரி சரி விடு, கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு. அக்காளும் தங்கச்சியும் இனி இங்கே வரமாட்டாளுங்க. அவளுக்கு தொல்லை இனி இல்லை. இது எப்படியாவது நம்ம கொண்டாடியே ஆகணும். ஆமாம் ஆமாம், நீ இங்கே இரு, நான் பக்கத்தில் போய் காதல் பாய் கடையில் 2 பிரியாணி வாங்கிட்டு வரேன். நீயும் நானும் உட்காந்து வெளுத்து கட்டுவான். சீக்கிரம் போயிட்டு வா. அம்மா கண்ணு முடிக்கிறதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு கம்முன்னு போய் உட்காந்துடணும். யார் கண்ணையும் சிக்கிடக்கூடாதியோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரத்தில் பின்வாசல் கதவுக்கு வந்துரு. இல்லை நான் பார்த்துக்கிறேன். ம் பாத்தியா, ஒருத்தர் கண்ணையும் சிக்கிறாதே. சரி சரி, அம்மா என்ன செத்த நேரத்தில் எந்திரிச்சிட போகுது. இதுக்கு எதுக்கு அவனுங்க இப்படி உட்காந்துருக்கானுங்க. சரி நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஏம்மா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாளுங்களேம்மா. செத்த நேரம் உன்னை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகரமா இருந்தேன். அதை செய் இதை செய்ன்னு என்ன தரத்தி விட்டுட்டு பிளானை போட்டு உன்னை இப்படி சாச்சிட்டாளுங்களேம்மா. ஆலமரம் மாதிரி இருந்த ஒன்று இப்படி அசால்ட்டா சாச்சிட்டாளுங்களேம்மா. அம்மா ஏ நிம்மி, நீ இப்படி அழுதுகிட்டே இருக்க என்னத்தான் ஆகுறது? எலும்பு எலும்பி கண்ணை தொடச்சிட்டு ஏதாவது போய் சாப்பிடியா? அம்மா எந்திரிக்கிற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேனே. ஏம்மா நீ சின்ன பிள்ளைம்மா, போ போய் ஒரு டம்ளர் தண்ணியாவது குடி. நீ அழுதுகிட்டே கிடந்தா என்ன ஆக்குறது உடம்பு? என்ன அம்மா இந்த நிலைமையில இருக்கப்ப பச்சை தண்ணி கூட தொண்டையில இறங்காதுனே. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, அதான் டாக்டர் சொல்லிட்டாருல. இன்னும் செத்த நேரத்தில் அம்மா கண்ணை வெளிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா தான் நடக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. நீ அழுகாத. நீ அழுத அம்மா மனசு தாங்குமா சொல்லு? நீ இந்த வீட்டோட கடைக்குட்டி பிள்ளையாச்சே, எங்களோட செல்ல தங்கச்சி. நீ இப்படி அழுத எங்கள் மனசு தாங்குமா சொல்லு? அம்மாவுக்கு சரியாயிடும், நீ கவலைப்படாத. போமா போய் ஒரு டம்ளர் காப்பி வச்சாவது குடி. இல்லைண்ணே எனக்கு வேணாம். அம்மா கண்ணு முழிக்காம பச்சை தண்ணி கூட நான் பல்லில் பட மாட்டேன். அம்மா 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் பெத்தவளுக்கு ஒன்றுன்னு எப்படி துடிச்சு போய் அழுதுகிட்டு கிடக்கா. அதான் தம்பி ரத்த பாசம்ங்கிறது. தான் நானும் தான் தசை ஆடும்பாங்கல்ல, அது சரியால இருக்கு. அப்பா இருக்க பயிர்களை நம்ப வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. நல்ல வேலை எப்படியோ நம்பிட்டானுங்க. இந்த அம்மா என்ன இன்னும் 2 மணி நேரத்தில் கண்ணு விழிக்க போகுது. இதுக்கு போய் உட்காந்து ஒப்பாரி வைக்கவா? எப்பா நிம்மிக்கு பிடிச்ச மாதிரியே மட்டன் பிரியாணியை வாங்கிட்டு வந்துட்டோம். சில்லி சிக்கன் வேற சேர்த்து வாங்கியிருக்கோம். தெரிஞ்சிச்சு நம்மள பாராட்டி தள்ளிடுவா. வாங்கிட்டு பின்வாசல் வரியா வரணும்னு சொன்னோம். இவ வந்தாலே இல்லையான்னு தெரியலையே. பாட்டுக்கு போயிட்டு ஒரு போனை பண்ணி கூப்பிடுவான். சூடு ஆகிறதுக்குள்ள சாப்பிட்டா தானே அவனுக்கு பிடிக்கும். முந்தி அடிச்ச பிரியாணி வாங்கறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அப்பாடா இந்த நிம்மி எங்க வாடின்னு சொல்லிட்டு தானே போனோம். இன்னும் வராம என்ன பண்றா? அப்புறம் சூடி ஆறி போயிடுச்சுன்னு நம்மளதான் தையா தக்கான்னு குதிப்பா. முதல்ல இவளுக்கு போனை போட்டு வாடின்னு சொல்லணும். எப்பா மை ஸ்வீட் ஆர்ட் நிம்மி போகுது பத்தியா? ஆஹா நமக்கு ஃபோன் வருது. இந்த கூறுகட்ட மனுஷனாக தான் இருக்கும். பிரியாணியை வாங்கிட்டு வந்துட்டாரு போல. எம்மா நிம்மி உன் போனை தான் அடிக்குதுன்னு நினைக்கேன். ஆமாண்ணே வெளியே எங்கேயோ வச்சேன். போய் பாருமா, பாரு மாப்பிள்ளை எதுவும் கூப்பிட போறாரு. என்ன ஏதுன்னு போய் பாரு. நாங்கள் இருந்து அம்மாவை பார்த்துக்குறோம். சரிண்ணே ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன். நீ அம்மாவை கூட இருந்து பார்த்துக்க, எங்கேயும் போயிடாதண்ணே. சரிம்மா நிம்மி நீ போயிட்டு வா. 1000 சொன்னாலும்மா திருமலை உங்க மேலே வச்சிருக்க பாசத்துக்கு ஈடு இணையே இல்லை. நீங்கள் கண்ணு முழிக்காம பச்சை தண்ணி கூட பல்லப்படாமல் இருக்கணும்னு முடிவு பண்ணி இருக்கா. ஆமாண்டா தம்பி, மற்ற விஷயத்துல எப்படி இருந்தாலும் அம்மா மேல வச்சிருக்க பாசம் உண்மைடா. சரியா சொன்னீங்கண்ணே. 1000 இருந்தாலும் பெத்த பிள்ளை தான். மற்றவங்க தான். சரிதான்டா. எம்பிட்டு நேரமா போன் அடிக்கிறோம், போனை எடுக்கவும் காணும், வர இங்க இருக்க அங்க இருக்கேன்னு சொல்லவும் காணும். என்னதான் பண்ணிட்டு இருக்கா இவ? இன்னும் சத்த நேரம் பாப்போம். இல்லைன்னா பிரியாணியை திறந்து வச்சு நம்மளே ஒரு பொடி குடிச்சிட வேண்டியதான். ஐயோ அட நிம்மி வா 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 வா. என்ன வா 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 வா? நானும் சொன்னேன்ல நான் பாட்டுக்கு வரேன், நீ அமைதியை இரு, கொல்லப்புறம் வந்து நில்லு, நானும் வந்துடுறேன்னு. எதுக்கு இப்போ ஃபோன் அடிச்ச? ஏன் நிம்மி கோச்சுக்கிற? உனக்காக தானே பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். சுட சுட இருக்கிறப்ப சாப்பிட்டா உனக்கு பிடிக்கும் வேணும் ஃபோன் அடிச்சேன். இது ஒரு தப்பா? தப்புதாயா தப்புதான். அங்கே எங்கள் அம்மா கண்ணு முழிக்காம கிடக்கு. நான் இங்கே பிரியாணி வாங்கி தின்றேன்னு மட்டும் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், ஒன்றும் இல்லைன்னு பண்ணிவிடுவான். ஏற்கனவே நான் பண்ண தப்புக்கு அவளுக்கு 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே தத்தியாச்சு. அதுவே இன்னும் நான் எப்போ மாட்டு வரோன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது வேறையா? நீ பாட்டுக்கு இரு, நானே வருவேன். நீ ஃபோன் அடிச்சோட பதறி போயிட்டேன். நல்ல வேலை அந்த லூசு பையில நீ போய் என்னென்ன ஏதுன்னு பாருமான்னு அனுப்பிச்சு வச்சான். இல்லை இந்நேரம் வசமாக சிக்கியிருப்பேன். சரி சரி விடு, அதான் சிக்கல் இல்ல.
சிக்கனா பார்த்துக்கலாம். வா, மாமா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கே, ஒரு புடி பிடிப்பான். மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வெய்யி. சரி சரி, பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா லெக் பீஸ் வாங்கினியா இல்லையா? நீ சொல்லி வாங்காம இருப்பனா? எல்லாம் வாங்கிட்டேன், நல்லா சுட சுட இருக்கு. வா. அதானே பார்த்தேன். என்னடான்னு செத்த தள்ளி உக்காரு, நல்லா உட்காந்து ஒரு புடி பிடிப்பான். சீக்கிரம் சீக்கிரம், யார் வரதுக்கு முன்னாடி கட்ட கடை சாப்பிட்டுட்டு எலும்பெல்லாம் கொண்டு போய் நாய்க்கு போட்டுரு, சரியா? நான் எதுக்கு? நான் தான் இருக்கேன்ல, எல்லாம் எலும்பை நானே கடிச்சு துப்பி போடுவேன். துப்பி. எப்பா இந்த பஸ்ஸில் வீட்டில் ஒரு பையன் சாப்பிடல. நானும் எப்படின்னா நம்மளும் பட்டி கிடைக்க விட்டுருவானுங்களோன்னு நினச்சேன். நல்ல வேலை, நீ பிரியாணி வாங்கிட்டு வந்து என் மனசில் பாலை வாத்த. அதுக்கு தான் இந்த கோபால் வேணுங்கிறது. வா, எடுத்து ஒரு புடி புடி. வாயா வாயா. என்ன குடுனே, எம்பிட்டு நேரம் நீ தானே பிரிஞ்சிட்டு இருக்க, நானும் செத்த நேரம் புளியறேன். குடுனே. இல்லையா தம்பி, இருக்கட்டும். நானே என் கையால் புளிஞ்சு வந்தாதான் என் மனசு ஆறும். என் ஆத்தாளோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு வகையில் காரணம் தானே. கட்டினவளை நம்பிட்டு பெத்தவளை மறந்துட்டனே அப்படிங்கிறது என்னை கண்டு உறுத்துதியா. எங்கள் அம்மா கண்ணை முழிச்சாதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். சரியா சொன்னனே, எனக்கும் அதே வருத்தம் தான். எப்படியாவது அம்மாவை கண்ணு முழிக்க வச்சோடனே உடம்பு தேத்திரணும். டாக்டர் சத்தான எல்லாமே கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆரஞ்சு பழம் அம்பிட்டு தான் இருக்கானே. ஆமையா. அம்மா எந்திரிக்கிட்டோம், அம்மா கண்ணை முழிச்சு பார்க்கட்டும். பார்த்தோடனே இந்த ஜூஸை கொடுப்போம். பிறகு நான் இன்னும் 2-3 கிலோ ஆரஞ்சு வாங்கிட்டு வந்து வைக்கேன். அம்மாவுக்கு போட்டு போட்டு கொடுப்போம்னே. எப்படியாவது அம்மாவை பழைய அம்மாவை மாற்றிடணும். தம்பி, நீ காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல பத்தியா? இந்த ஆரஞ்சு ஜூஸையாவது குடியா? இல்லைண்ணே, எனக்கு ஒன்றும் வேணாம், நீ குடினே. நீ பச்சை தண்ணி கூட பல்லப்படாமல் இருக்க பத்தியா, நீ குடினே முதல்ல. இல்லையா, அம்மா கண்ணு திறக்காம நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். தங்கச்சி நிம்மி நம்ம 2 பேரோட சின்னவ. அவளே அம்மா மேல இருக்க பாசத்துல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு இருக்கா. அவளை நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆமாண்ணே, ஆடலனாலும் இந்த சதை ஆடாமையா போயிடும். பெத்த தாய்க்கு எப்படி இருக்குன்னு அவளால் தாங்க முடியுமா சொல்லு? இந்நேரம் தனியாக எங்கேயாவது உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. பாவம், நம்ம முன்னாடி அழுதா மனசு உடஞ்சிருவோன்னு அவளுக்கு தெரியும். அதான் தனியாக போய் அழுவோம்னு போயிட்டா போல. யோ, உங்ககிட்ட பிடிச்சதே இதாயா? நல்லா தொடக்கறியே வாங்கியிருக்கே. லெக் பீஸ்னா எனக்கு உசுரு. நிம்மி, எனக்கா தெரியாது? நீ என்ன வாங்கிட்டு வந்து சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். லெக் பீஸ் இல்லைன்னா உனக்கு சோறே ஒரு தொண்டைக்குள்ள இறங்காதே. சரியா சொன்னையா? சரி சரி, ரொம்ப நேரம் பேசாத. உங்க அம்மா கண்ணை முடிச்சோடனே உன்னை எங்கன்னு தேட போகுது. அது மட்டும் இல்லை, உங்க அண்ணனுங்க வேற எப்போ வருவானுங்கன்னு தெரியாது. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணுவான். எங்கக்கா போறது? அங்க வீராப்பா வசனம் பேசிட்டு வந்தாச்சு. இப்ப போறது எங்கன்னு தெரியாமல உட்கார்ந்துருக்கேன். அடி, நம்பிக்கை விடாதடி, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். இல்லக்கா, பண்ண தப்புக்கு இப்படி தண்டனை வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு தப்பு பண்ணாம என்ன ஏதுன்னு கூட நம்மள ஒரு வார்த்தை கேட்காம இப்படி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களேக்கா. அதான் மனசு ஆற மாட்டேங்குது. தைரியமா இருடி, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஏக்கா, எப்போதும் நான் தான் இப்படி பேசுவேன், நீங்க தான் இல்ல இல்லன்றீங்க. இந்த வாட்டி நீங்க தான் இப்படி தைரியமா பேசுறீங்க. அதான் எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அடி, நம்ம கும்பிடுற சாமி மேல இருக்க நம்பிக்கையில சொல்றேன்டி. அந்த ஆத்தா நம்மள சோதிப்பாளே தவிர நல்லவங்களை என்னைக்கும் கைவிட மாட்டா. கூட நின்று காப்பாத்துவாடி, நீ தைரியமா இரு. அந்த ஆத்தா நமக்கு நல்ல வழிகாட்டுவா. ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். நம்மளை இம்புட்டு தூரம் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும், அதுவும் அந்த கோபால முன்னாடி நாத்த முன்னாடி நம்ம இம்புட்டு கேவலப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம நல்லவங்க நிரூபிச்சுட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள போனோம். அது வரைக்கும் நம்ம அந்த வீட்டு பக்கமே போகக்கூடாது. சரியா சொன்ன. நம்ம வீட்டுக்காரங்க அவங்களாம் வந்து நம்மள வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாதான் நம்ம இனி அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கணும். அடி மல்லிகா, உங்களுக்கு அடி இப்படி ஒரு நிலைமை வரணும்? ஆடி, நடு ரோட்ல நிக்க வேணாம், வாங்க என் வீட்டுக்கு வாங்கடி. ஆத்தா, நாங்க நல்லவங்க நிரூபிக்காம எங்கேயும் போறதா இல்ல. எனக்கு தெரியாதடி, நீங்க ஒரு பாவமும் அறியாதவங்க. சுட்டு போட்டாலும் உங்களுக்கு அப்படி ஒரு புத்தி வராதடி, எனக்கு அது தெரியும். உங்களுக்கு தெரியுது அத்தா, ஆனா எங்க புருஷனுங்க 2 பேரும் எங்களை நம்பலையே. அதை நினைக்கிறப்பதான் எங்களுக்கு வேதனையா இருக்கு. சரிடி சரிடி, அவனுங்க ஏதோ கூறுகிட்டு போய் கேப்பார் கேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. என் வீட்டுக்காரர் வெளில போயிருக்காரு, வரட்டும். தலைவர் ஐயாட்ட சொல்லி அவங்கள்ட்ட பேச சொல்றேன். அது வரைக்கும் எங்க வீட்டுல வந்து இருங்கடி. வேணாம் அத்தா, நாங்க பக்கத்துல இருக்க கோயில்ல இருக்கோம். திக்கு தெரியாம நின்னாலும் அந்த ஆத்தா தான் சொன்னு அவ காலில் போய் விழுந்தா அவ ஒரு வழிகாட்டுவா. நாங்க கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அத்தா. சரிடி அம்மா, கோயிலுக்கு போறேன்னு சொல்றதெல்லாம் நிறுத்தக்கூடாது. நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் என் தங்கச்சி முள்ள மதியம் பரிசு முடிஞ்சு வீட்டுக்கு தான் வருவா. அவளை கொஞ்சம் பார்த்து கோயிலுக்கு வர சொல்லிருங்க. நான் சொல்லி அனுப்புறேன், நீங்க பார்த்து போங்கடி.
உன்னை நம்பி அந்த பிள்ளைங்க வருது அதுங்களுக்கு நீ தான் நல்ல வழி காட்டி அதுக்கு மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும்.